இப்ராஹிமுடைய வழியை புறக்கணிப்பவர் தன்னை தாழ்த்திக் கொள்பவராக, தன்னுடைய உள்ளத்தில் மடமையை சுமப்பவராகவே தவிர வேறு யாராகவும் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இந்த உலகத்திலே பின்பற்றுவதற்கு தகுதியானவர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை, ஒரு மனிதரை அல்லாஹ் பின்பற்ற சொல்லுகிறான். நபியே, இந்த மனிதர் உமக்கு அழகிய முன்மாதிரி, நீங்கள் இவரை பின்பற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை கண்ணியத்தில் யார் மேலோங்கி இருந்தாலும், பின்பற்றக்கூடிய தகுதி ஒருவரிடத்திலே இருந்தால், அந்த கண்ணியத்திற்கு ஏற்றவாறு அவர் இல்லை என்றாலும் அவரை பின்பற்றுவது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் கூறுகிறான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம். நபியே, இப்ராஹிமிடத்திலே, இப்ராஹிமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய வழிமுறை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதரை பார்த்து சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு சிறப்பில் மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? இன்னஹு கலீலுல்லாஹ். அவர் யார்? அல்லாஹ்வின் நண்பர். சுப்ஹானல்லாஹ். இந்த பதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் இருவருக்கு கொடுத்தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவரும் கலீலைன், அல்லாஹ்வின் நண்பர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹுவால் இந்த பட்டத்தோடு அழைக்கப்படக்கூடிய ஒரே நபர். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹீமை அல்லாஹ் கலீலாக, நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு தூதராக கிடைத்தது, இறுதி சமூகத்திற்கு தூதராக கிடைத்தது யாரின் பிரார்த்தனையால்? யாரின் பிரார்த்தனையால்? இன்று பலர் சொல்லுவது போல அல்லாஹ் முஹம்மதை படைக்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான் என்பதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அப்படி கிடையாது. அல்லாஹ்விற்கு யாரை கொண்டும் எதையும் படைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உண்மையான செய்தி தூதருடைய வருகைக்கு காரணம், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுவார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிமின் பிரார்த்தனையில் வந்தவன் நான். சுப்ஹானல்லாஹ்.